டிஎன்பிஎஸ்சி இங்கே நிறைய பேரோட கனவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறது, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறது, ரைட்டுங்களா? ஆனால் அது அவ்வளோ சுலபமானு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகம், வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு டைம் நம்ம கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது, ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம், இப்போ குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9,000 இல்லை 6,000 அந்த மாதிரி இருக்குன்னா, ஆனால் அந்த எக்ஸாம்ஸுக்கு, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு அப்பியர் ஆகிறவங்க மட்டும் 11 lakhலேருந்து 20 lakhs வரைக்கும் அப்பியர் ஆகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சில ஆயிரம் போஸ்ட்டுக்கு அவங்க லட்சக்கணக்கான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதோட காம்படிஷன் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். சேம் லைக் தட் குரூப் 2, 2A எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு அதுக்கான காம்படிஷன்ஸ் அதிகம்தான், ஓகேங்களா? அதோட ப்ரிலிம் ஸ்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் 1 சொல்லவே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பீப்புளை செலக்ட் பண்ணுறதுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலை. பீப்புளை எலிமினேட் பண்ணுறதுக்காக லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனால் எனக்கு ஆயிரக்கணக்கில் தான் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது பீப்புளை கொத்தாக எலிமினேட் பண்ணுன்றதுக்காக தான். இப்போ நிறைய பேர் வந்துட்டு டோட்டலாகவே அவுட் ஆஃப் சிலபஸ், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்னால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும், அவங்களுக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ் தானே. ஸோ ஆனால் நீங்கள் இதெல்லாம் நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிமாண்டு ரொம்ப அதிகம், சீட்ஸு ரொம்ப கம்மி, ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்துட்டு சொல்கிறேன், ஸ்ட்ரக்சர்டு கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்க மெயின்ஸில் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கைடன்ஸ் இருக்காது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ், இதெல்லாம் தான் ஃபைனல் லிஸ்ட்டை டிசைட் பண்ணும். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதிலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் கன்சிஸ்டன்சி, ஸ்ட்ராட்டஜி நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணணும். ப்ளஸ் இது ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் கடவுளோட அனுகிரகமும் இருந்தால் சக்ஸஸ், ஓகேங்களா? ஒய் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபெயில். இப்போ எதனால் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு 6 பாயிண்ட்டை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணால் பண்ணுங்கள். அந்த 6 பாயிண்ட்டை டேக்கிள் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்கக்கிட்ட கிளியரான பிளான் இருக்காது, ரேண்டமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ கிளியரான பிளான் இல்லாமல் ரேண்டமாக ப்ரிப்பேர் பண்ணால் அது கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர்டாக அவங்க ப்ரிப்ரேஷன் இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட இது பார்த்திங்க அப்படின்னா 365 days ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? ஸோ 5 ஸ்டேஜ் இருக்குது நம்ம டிஎன்பிஎஸ்சியில். ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸு, அட்வான்ஸ்டு கவரேஜ், இன்டகிரேஷன் ஸ்டேஜ், அப்புறம் ஃபைனல் ரிவிஷன் ஸ்டேஜ். இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் சமச்சீர் புக்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் பேசிக் ஆப்டிடியூட், இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே பில்லர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோர் சப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம பில்லர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு கவரேஜில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் ஸ்டேஜில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுருக்க ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸோட. அண்ட் ப்ளஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக தான் லேர்ன் பண்ண போகிறோம், ஆனால் அதை இன்டகிரேட் பண்ணுறது, ஓகே? இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ரிவிஷன் ஸ்டேஜ். அப்போ அதே மாதிரி நம்ம வீக்லி மார்க் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். கோர்ஸோட சிலபஸ் இது வந்துட்டு 365 days ஸ்ட்ரக்சர்னால் நம்ம இந்த மந்த், ஓகே, ஃபவுண்டேஷன் ஸ்டேஜா அது ஒரு 2 months, கோர் சப்ஜெக்ட்ஸாக அது ஒரு 3 months, அட்வான்ஸ் கவரேஜாக அது ஒரு 3 months. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஆனால் இப்போயும் ஃபெயில் ஆவாங்க. என்ன அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சியால், ஓகேங்களா? இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, என்கிட்ட வந்து பிளான் இருக்குது, நான் அந்த பிளானை ஃபாலோ பண்ண போகிறேன்னு ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பிளான், ஏன்னா இது வந்துட்டு ஒரு லாங் ஜேர்னி. டிஎன்பிஎஸ்சின்றது இப்போது நம்ம பிரதீப்னு ஒருத்தர் இருக்கார், ஓகேங்களா? அவர் வந்துட்டு குரூப் 2A கிளியர் பண்ணார். ஸோ அவர் கிளியர் பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு இது ஷார்ட் ஜேர்னி கிடையாது, அவருக்கு இது லாங் ஜேர்னி. ஸோ ஸ்ட்ரக்சர்டு பிளான் அப்படின்றது இல்லை அப்படின்னா
கண்டிப்பாக அவர் நடுவில் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவில் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ திருப்பி டிஎன்பிசிக்கு வந்திருக்கேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு இது இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். ஸோ கைடன்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. அண்ட் இப்போ இன்கன்சிஸ்டன்சி அது முக்கியம். ஸோ இன்கன்சிஸ்டன்சியை நான் எப்படி சார் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு ப்ரோக்ராஸ்டினேஷன் அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த கோர்ஸோட ஒர்த்தே வந்துட்டு 3000 rupees. அந்த கோர்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேஷன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஏன் ப்ரோக்ராஸ்டினேஷன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ப்ரோக்ராஸ்டினேஷன்னா டிலே பண்ணுறது, நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு செய்யக்கூடாத வேலைகளை செய்யணும். ஸோ ப்ரிப்ரேஷனில் இருக்கும்போது நீங்கள் ப்ரிப்பேர் மட்டும்தான் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது, அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேஷன் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர்ட் பிளான் இருக்குது, ப்ரோக்ராஸ்டினேஷன் கோர்ஸும் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் டிலே பண்ணாமல் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஃபெயிலியருக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன ரீசன்? ரிவிஷன் ப்ராப்பராக நம்ம பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம மறந்துடுவோம். எக்ஸாம் டைமில் நம்மளால் ரிட்டென்ஷன் பண்ண முடியாது, திருப்பி ஞாபகப்படுத்த முடியாது. அப்படின்றப்ப நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்மக்கிட்ட இன்னொரு கோர்ஸ் இருக்குது. ஸோ மெமரி ட்ரைனிங், இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இந்த கோர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன வேஸில் நாம் நம்மளோட மெமரியை ட்ரெயின் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு மெமரிக்கும், அதாவது ஒவ்வொரு பிரெயினுக்கும் ட்ரைனிங் தேவை. எப்படி நம்ம பாடிக்கு ட்ரைனிங் தேவையோ ஜிம்முக்கு போகிறோமோ அதே மாதிரி பிரெயினுக்கும் ட்ரைனிங் தேவை. ஸோ மெமரி ட்ரைனிங்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ரைட்டுங்களா? இது மூணுமே முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கப்புறமேட்டு ஈஸி தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ டெஸ்ட்டுக்கான ப்ராக்டிஸ் தேவை. ஓகேங்களா? இல்லாட்டி உங்களோட எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக தான் இருக்கும். ஸோ வீக்லி நம்ம மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஃபோர்த்து ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெத்தட். ரைட்டுங்களா? ஃபைன், டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் கிடச்சிருச்சு. ஆனாலும் எக்ஸாம்னு வரும்போது, எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது அதுக்கான பயம், ஓவர் திங்கிங், கான்ஃபிடென்ஸ்லாம் லூஸ் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இதையும் நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்ன் டு வின் மாஸ்டரிங் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், இந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் சிரித்த முகத்தோட எக்ஸாம் எழுதிட்டு கெத்தாக வெளியே வருவீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஃபைன். ஸோ இதுவும் உங்களுக்கு நம்ம கோர்ஸோட ஃப்ரீயாக வந்துடும். நெக்ஸ்ட்டு, நோ கைடன்ஸ் ராங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ராப்பரான கைடன்ஸ் நம்மக்கிட்டேருந்து இருக்கும், பக்காவான கைடன்ஸ் நம்மக்கிட்டேருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு கிராக் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபைன். இது ஒரு பிளான் கிடையாது, ஆக்சுவலாக இது ஒரு சிஸ்டம். டெய்லி என்ன படிக்கணும், வீக்லி என்ன ரிவைஸ் பண்ணணும், மந்த்லி என்ன டெஸ்ட் எழுதணும், இந்த மாதிரி 3 levels ஆஃப் ரிவிஷன் சைக்கிள் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸி. உங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் வித்தவுட் சிஸ்டம் கன்ஃபியூஷன், வித் சிஸ்டம் செலெக்ஷன். நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கணுமா இல்லை திருப்பி படிக்கணுமா அப்படின்றத முடிவு பண்ண போகிறதே உங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லேர்னிங் ஜேர்னி தான். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம் டிஎன்பிஎஸ்சி 1 year கம்ப்ளீட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 999 தான். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, ரிவைஸ் பண்ணுவீங்க, டெஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, ரிப்பீட். இதுதான் நம்மளோட சிஸ்டம். ஃபைனா? இப்போது கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆப்பு, வெப்சைட் எல்லாமே இருக்குது. ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் லைவ் செஷனுக்கு கூகுள் மீட்டில் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணுவாங்க, லைவ் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் லைவ் ரிவிஷன் செஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வீக்லி மார்க் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் உங்கள் பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனாலும் நீங்கள் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அண்டு இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? இல்லை
நான் அப்புறமேட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை இழக்காதீங்க. இது அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கோர்ஸோட ஒர்த்தே 30,000, அது ஜஸ்ட் 999 கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ.